ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வேகம் தான் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மணிக்கு 157 கிலோமீட்டர் வேகத்தில் பால் போடக்கூடிய ஒரு பிளேயருக்கு தான் கம்பீர் வந்து அதிகமான முக்கியத்துவம் வந்து கொடுத்துட்ருக்காரு. இதனால் வந்து ஹர்ஷ்தீப்போட நிலமை அப்படிங்கிறது கேள்விக்குறியாக மாறி இருக்கு. ஹர்ஷ்தீப் சிங்கால் நம்ம டெஸ்ட் கிரிக்கெட்லையுமே வந்து ஆட முடியும். பட் கம்பீர் வந்து சரியான ஒத்துழைப்பை வந்து கொடுக்க மாட்டார். இப்போ அடுத்து வந்து T20 ஃபார்மேட்லையுமே கூட ஹர்ஷ்தீப் சிங்கை விட இந்த புது பிளேயருக்கு தான் வந்து அதிகமாக முக்கியத்துவம் வந்து கொடுக்குறாரு. அதை பற்றியும் அதே மாதிரி இந்த ஆசிய கோப்பை தொடரில் RCB வீரர் ஒருத்தர் அணிக்கு வந்து திரும்புகிறாரு. அதை பற்றியும் ஃபைனலாக வந்து 2 இடத்துக்கு 5 பேருக்குள்ளே கடுமையான டஃப் வந்து இருக்குது. யாரை செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதே பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இதை பற்றி தான் இந்த ஆசிய கோப்பை ஸ்குவாட் பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இங்கிலாந்து அணிக்கு எதிராக 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்தியா வந்து ஆசிய கோப்பைக்காக வந்து ரெடியாகி வந்துட்டு இருக்காங்க. இதற்கான ஸ்குவாட் வந்து ஆகஸ்ட் மாதம் 3வது வாரத்தில் வந்து அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸ்குவாடில் யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பலரும் வந்து கருத்துக்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஒரு உத்தேச ஸ்குவாட்லாம் வந்து வெளியே இருக்குது. அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து T20 கிரிக்கெட்டில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பவுலர் மயங்க் யாதவ். அதை நம்ம வந்து IPL கண்கூடாக வந்து பார்த்தோம். மணிக்கு 157 கிலோமீட்டர் வேகத்தில் இவர் வந்து பால் போடுவார். இந்திய அணியில் ஆல்ரெடியே வந்து ஆடி இருக்காரு. பும்ரா மாதிரி மயங்க் யாதவை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கம்பீர் இப்போதைக்கு வந்து நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காரு. ஏன்னா மயங்க் யாதவ்கிட்ட வந்து வேகமும் இருக்குது, நல்ல பவுன்சரும் இருக்குது, டைமிங் கொடுக்க மாட்டார். ஒரு பேட்டர் வந்து பேட்டை அடிக்கலான்னு தூக்கிறதுக்கு முன்னாடி பால் பேட்டை வந்து அடிக்குது. அதனால் வந்து சின்ன ஒரு 2-3 செகண்ட் வந்து மிஸ் பண்ணால் கூட வந்து அது வந்து விக்கெட்டு தான். ஸோ அந்த மாதிரி வந்து மயங்க் யாதவ் வந்து போடுறாரு. கரெக்டான லைன் லென்த்தில் போடுவார், கரெக்டான வேகத்துலேயும் வந்து போடுறாரு. பட் இருந்தாலும் வந்து இவர் போடுற அந்த ஒரு பவுலிங் ஸ்டைல், இவருடைய வேகம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பும்ராக்கு ஈக்குவல் தான். ஏன்னா இவரும் அடிக்கடி காயமடைவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஏன்னா IPL விளையாண்ட மயங்க் யாதவுக்கு காயம் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் நியூசிலாந்து போயிட்டு அறுவை சிகிச்சையெல்லாம் வந்து பண்ணிட்டு வந்தார். அந்த அறுவை சிகிச்சைக்கு பிறகு ஒரு 6லேருந்து 8 மாதம் வரைக்கும் வந்து ரெஸ்ட்டில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து ஆசிய கோப்பை தொடரெலாம் மயங்க் யாதவ் வந்து ஆட போகிறது கிடையாது. பட் பிரச்சனை என்ன அப்படின்னா ஹர்ஷ்தீப் சிங்கை விட மயங்க் யாதவுக்கு தான் கம்பீர் அதிகமான முக்கியத்துவம் வந்து கொடுத்துட்ருக்காரு. ஹர்ஷ்தீப் சிங்கை கம்பீர் நினச்சிருந்தார் அப்படின்னா டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஆட வச்சிருக்கலாம். ஏன்னா ஹர்ஷ்தீப் வந்து 3 ஃபார்மேட்லேயும் ஆடக்கூடிய திறமை வாய்ந்த ஒரு பவுலர் தான், யங் பிளேயர் தான். இப்போ அவர் ஆட வைக்காமல் வயசான காலத்தில் 30 வயசுக்கு மேலே ஆட வைக்க போகிறாங்க. பட் வந்து கம்பீருக்கு என்னமோ ஹர்ஷ்தீப் சிங் மேலே வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் அவருக்கு வந்து வாய்ப்பே கொடுக்காம தொடர்ந்து அவர் வந்து கண்டுக்காமல் இருக்கார். சரி, T20 கிரிக்கெட்டில் இன்றைக்கி அவர் வந்து அட்டகாசமாக பால் போடுறாரு, யார்கர்ஸ் போடுறாரு, டெத் ஓவர்ஸ்லேயும் நல்லா போடுறாரு, அந்த பவர் பிளேலையும் நல்லா போடுறாரு. இவரை யூஸ் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா மயங்க் யாதவுக்கு தான் முக்கியத்துவம் வந்து கொடுத்துட்ருக்காரு. அடுத்த அப்டேட் வந்து RCB வீரர் ஒருத்தருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்க போகுது. இப்போ அந்த ஆசிய கோப்பை தொடரில் கேப்டன் யார் அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு குழப்பம். ஏன்னா சூரியகுமார் யாதவ் தலைமையில் தான் கடந்த ஒரு வருஷமாகவே T20 கிரிக்கெட்டில் இந்தியா ஆடிட்டு இருக்காங்க. ஹர்திக் பாண்டியாவை ஆரம்பத்தில் போட்டாங்க. பட் பாண்டியாவுக்கும் நம்ம தேர்வுக்குழு BCCIக்கும் வந்து செட் ஆகலை. பாண்டியா டெஸ்ட் கிரிக்கெட்லலாம் ஆட முடியாதுன்னு சொல்லிட்டாரு. கொஞ்சம் வெறப்பாகவே இருக்கார். அதனால் வந்து பாண்டியாவோட சூரியகுமார் யாதவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாண்டியா அணியில் இருந்தாலுமே கூட சூரியகுமார் யாதவ் தலைமையில் தான் T20 ஃபார்மேட்டில் நம்ம இந்தியா வந்து ஆடிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு சூழலில் இப்போ வந்து சூரியகுமார் யாதவ் வந்து காயத்துலேருந்து மீண்டு வந்துட்டு இருக்காரு. ஹெரணி ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு ரெஸ்ட்டில் இருக்கார். பட் வந்து ஆசிய கோப்பைக்கு முன்பாக அவர் அணியில் இணைஞ்சிருவார். அவர் தான் வந்து கேப்டனாக இருக்க போகிறாரா இல்லை அணிக்கு வந்து சுமன் கில்லு வந்து திரும்புறாரு. இப்போ கில்லு வந்து ரெஸ்ட்டே எடுக்கிறது இல்லை. இப்போ தான் வந்து ஒரு பெரிய தொடரை முடிச்சுட்டு வந்தார். அடுத்து போயிட்டு நம்ம உள்ளூர் கிரிக்கெட் போட்டியில் கில்லு வந்து ஆட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து கண்டினியூஸாக பயங்கர ஹார்ட் ஒர்க்கை கில் வந்து கொடுத்துட்ருக்காரு. கம்பீருக்கும் கில்லை ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா கம்பீர் மேலே எக்கச்சக்கமான குற்றச்சாட்டு. இந்த இங்கிலாந்து தொடரை மட்டும் நம்ம இழந்திருந்தோம் அப்படின்னா இன்னும் கம்பீரே தூக்கியிருப்பாங்க. அந்த மாதிரி நிலமை போயிருக்கும். பட் தொடரை இழக்காமல் ஓரளவு நல்ல பர்ஃபார்மன்ஸை தனிப்பட்ட முறையிலும் கில் வந்து பண்ணிட்டாரு. டீமை வந்து ஜெயிக்க வச்சிருக்காரு. அதனால் பார்த்தீங்கன்னா கில்லையே வந்து ஆசிய கோப்பை தொடருக்கும் கேப்டனாக கம்பீர் போடுவதற்கான வாய்ப்பும் வந்து அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு சூழலை வந்து குருணால் பாண்டியாவை இப்போ வந்து உள்ளே கொண்டு வர போகிறாங்களாம். ஏன்னா வந்து லாஸ்ட் சீசனில் வந்து IPL குருணால் பாண்டியா வந்து சிறப்பாக பால் போட்டிருக்காரு. 15 போட்டியில் 17 விக்கெட்டை வந்து கைப்பற்றியிருக்காரு. எக்கானமியும் வந்து 8 தான் வந்து வச்சுருக்காரு. பேட்டிங்கும் நல்லா ஆடி இருக்காரு. அதனால் பார்த்தீங்கன்னா ஆசிய கோப்பையில் வந்து அந்த ஃபினிஷிங் லைனப்பில் ஓரளவுக்கு பேட்டிங் ஆடிட்டு நல்லா பவுலிங் பால் போடுற வீரனும் தேவை அப்படிங்கிறதுனால ஆசிய கோப்பை தொடரில் குருணால் பாண்டியாவுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இப்போதைக்கு வந்து இந்த ஆல்ரவுண்டர் கேட்டகரி அப்படின்னு பார்த்தோம்னா 3 பேருக்குள்ள கடுமையான டஃப் வந்து இருக்கு. ஒருத்தர் வந்து ரியான் பராக், அடுத்து வாஷிங்டன் சுந்தர், குருணால் பாண்டியா. இதில் வந்து ரியான் பராக், வாஷிங்டன் சுந்தர் 2 பேருமே பேட்டிங்கில் அக்ரெசிவாக ஆடக்கூடிய பிளேயர்ஸ். பட் விக்கெட் அந்தளவுக்கு எடுக்க மாட்டாங்க. பட் குருணால் பாண்டியா பொறுத்த வரைக்கும் பவுலிங்கும் நல்லா போடுவார், பேட்டிங்கும் ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக ஆடுவார். நம்பர் 8, நம்பர் 9 அந்த மாதிரி இடங்களில் வந்து பேட்டிங் நல்லா ஆடுவார். அதனால் வந்து இந்த 3 பேரில் குருணால் பாண்டியாவுக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது.
அடுத்த ஃபைனல் அப்டேட் பார்த்தோன்னா அந்த விக்கெட் கீப்பர் பேட்டர் இடத்துக்கு இந்திய அணியில் எக்கச்சக்கமான போட்டி இருக்குங்க. சில டீம்ஸ் கிட்டலாம் வந்து விக்கெட் கீப்பர் ஆப்ஷனே இருக்காது, ஒருத்தரை மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இப்போதைக்கு நம்ம இந்தியாவில் எக்கச்சக்கமான ஆப்ஷன் வந்துருக்கு. அதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் வந்திருக்காரு. இங்கிலாந்து டெஸ்ட் தொடர் நடந்த சமயத்தில் காலில் வந்து பால் பட்டு எலும்பு முறிவு ரிஷப் பண்ட்டுக்கு ஏற்பட்டிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக காயத்துலேருந்து மீண்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ இவர் வந்து ஃபிட்னஸ் நிரூபித்தார் அப்படின்னா திரும்ப அணியில் இவருக்கு வந்து வாய்ப்பு வந்து கிடைக்கும். இன்னும் ஸ்குவாடை வந்து அனௌன்ஸ் பண்ணலை. அதனால் அதற்கு முன்னாடி ரிஷப் பண்ட் வந்து ஃபிட்னஸை நிரூபிச்சிட்டார் அப்படின்னா ஆசிய கோப்பை தொடரில் வந்து இடம் பிடிப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. ஆசிய கோப்பை ரிஷப் பண்ட்டுக்கு அவ்வளோ ஈஸியாக போக போகிறதில்ல. ஏன்னா T20 ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் ரிஷப் பண்ட் வந்து சொதப்பலாக தான் ஆடிட்டு இருக்காரு. அதனால் அவருடைய திறமையை நிரூபிச்சே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் ரிஷப் பண்ட் வந்து இருக்காரு. அடுத்து வந்து இசான் கிசான் வந்து ரஞ்சி டிராஃபியில் ஆட மறுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாகவே அவர் வந்து பல தொடர்களில் வந்து புறக்கணித்து வந்துட்டு இருக்காங்க. ஆனால் வந்து இப்போ வந்து உள்ளூர் தொடர்களெல்லாம் ஆடிட்டுருக்காரு. அவருடைய திறமையை வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காரு. நல்ல ஃபார்மில் வந்து இருக்கார். அதனால் விக்கெட் கீப்பர் பேட்டர் அப்படிங்கிற கேட்டகரியில் இசான் கிசானுக்கு வாய்ப்பு கொடுப்பதற்கான சூழல் அதிகமாக இருக்குது. மெயின் கீப்பராக இல்லை அப்படின்னாலும் ஒரு பேக்கப்புக்கு இவரை வந்து ஸ்குவாடில் இணைப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அடுத்து வந்து சஞ்சு சாம்சன் இந்திய அணிக்காக T20யில் 3 சதங்களை சஞ்சு சாம்சன் வந்து அடிச்சிருக்காரு. நல்லா ஆடிட்டுருக்காரு. ஓப்பனிங் நல்லா ஆடுறாரு. அதே மாதிரி ஒரு பவுலர்ஸ் வந்து செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடியே அடித்து நொறுக்கி கொடுத்துட்டு இவர் பாட்டுக்கு வந்து போயிடுறாரு. இந்திய அணியில் ரெகுலராக இப்போ வந்து ஆடிட்டுருக்காரு. அந்த காரணத்தினாலே பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனை ஸ்குவாடில் மட்டும் இல்லாமல் பிளேயிங் 11லையுமே இவர் வந்து கொண்டு வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்து வந்து 4வதாக ஜித்தேஷ் சர்மாவை பொறுத்த வரைக்கும் IPL 18வது சீசனில் RCB அணிக்காக தொடர்ந்து அபாரமாக வந்து செயல்பட்டார். ஜெயிக்க முடியாத சில போட்டிகளை இவர் வந்து ஜெயிச்சு கொடுத்தாரு. களத்தில் ரொம்ப நேரம் ஆடி நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை வந்து பில்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இவரை எப்போதுமே பேக்கப்புக்கு வந்து வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இந்த முறையும் பேக்கப்புக்காகவாச்சும் ஸ்குவாடில் இவர் வந்து இருப்பார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஃபைனலாக பார்த்தோன்னா KL ராகுல் இந்திய அணியில் வந்து டாப் ஆர்டர் மிடில் ஆர்டர் ரெண்டுலேயுமே ஆடக்கூடிய திறமை வந்து KL ராகுல் கிட்ட வந்து இருக்குது. சமீப காலமாக ஒரு நாள் கிரிக்கெட் தொடர் மற்றும் டெஸ்ட் இந்த 2 ஃபார்மேட்டில் தான் ராகுல் வந்து ரெகுலராக ஆடிட்டுருக்காரு. அதேமாதிரி IPL பொறுத்த வரைக்கும் ஓரளவு 50லாம் அடிப்பார். பட் வந்து கம்மியான பந்தில் 50 அடிக்க மாட்டார். ஆமை வேகத்தில் ஆடி 50 அடிப்பார். T20 ஃபார்மேட்டுக்கு இதெல்லாம் வந்து செட் ஆகாது. வரோம் 10 பால் பிடிக்கிறோம், 4-5 6 அடிக்கிறோம், போகிறோம் அப்படின்னு இருக்கணும். அந்த மாதிரி தான் இப்போ செட் ஆகிட்டுருக்கு. அப்படி இருக்கிறப்ப ராகுலுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களான்னு தெரில. பட் இந்த விக்கெட் கீப்பர் பேட்டருக்கான ரேஸில் ராகுலுமே வந்து இருக்கார். ஸோ இந்த 5 பிளேயர்ஸில் எந்த 2 பிளேயர் வந்து ஸ்குவாடில் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.